ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு தாவாணி கனவுகள் எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்டாட்டி கிடைச்சிட்டாடோய். என் பொண்டாட்டிய கண்டுபிடிச்சிட்டேன். கள்ளி பக்கத்திலே இருந்தும் பார்க்காம இருந்துட்டேனே. நினைச்சேன் வாசனை வருதுன்னு நினைச்சேன். ஆனா பயவுல என் கண்ணுல படாமே இருந்திருக்காள. இவ என்ன பாத்திருக்க மாட்டாளா? பாத்திருந்தா வேலையை விட்டு போயிருக்க மாட்டா. பார்க்காம இருந்திருக்கா. நான் பார்த்த போய் நல்லதா போச்சுது. என் பொண்டாட்டி கிடைச்சிட்டா. இனி தினமும் ஜாலிதான். பாரு எப்படி வந்திருக்கானு. இதுல வேற பெங்களூரா யாருக்கிட்ட இருடி ஓ வாயாலே நீ ஆகுறான்னு சொல்ல வைக்க. என்னங்க என்னங்க அப்படின்னு கொஞ்சம் வைக்கல. நான் சின்ன துறையே இல்ல. எவ்வளவு நாளாவது நீ எனக்கு கொஞ்சி என்னங்கன்னு வருவ. என்னை பார்த்து யாரோ மாதிரி நிக்கிற. யாரோ மாதிரி நின்னா கூட பரவாயில்ல. பெங்களூரா தமிழ் தெரியாதான் என்னமா பண்ணிட்டு இருக்கா. இருடி நான் படுத்துற பாட்டுல என்னங்க என்னங்க அப்படின்ட்டு நீ வரல. வர வைப்பா இந்த சின்ன தர. எனக்கு என்ன வந்த தேவதையே சரி பாதி நீ அல்லவா. ஒரு வேலை கூட நீ உருப்படியா பார்க்க மாட்ட. நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர? இன்னைக்கு இவன் என் கையால சாவ போறான்னு நினைக்க. இங்க என்ன பிரச்சனை? இன்னும் பிரச்சனை முடியலையா? இங்க பாருங்க சார், நீங்க இந்த விஷயத்தை தலையிடாதீங்க. முக்கியமான டாக்குமெண்ட் தொலைச்சிருக்கான். நான் எப்படி சார் சத்தம் பண்ணாம இருக்க முடியும்? சரி அது என்ன பேப்பரோ அந்த கொட்டேஷன் நான் போட்டு தரேன். அது என்ன சார் இவ தொலைச்சா நீங்க போட்டு கொடுக்கறது? உனக்கு தேவை கொட்டேஷன் அதுதானே, அதை நான் போட்டு தரேன். தேவை இல்லாம ஏன் கவர்மெண்ட்டுக்குள்ள கத்திட்டு இருக்க கூடாது, புரியுதா? அப்போ இவனை இப்படியே விட்டுலான்னு சொல்றீங்க? சார் ப்ளீஸ் சார் கத்தாதீங்க சார். அதான் உனக்கு தேவையான கொட்டேஷனை போட்டு தரேன்னு சொல்லிட்டேன். வேற என்ன கத்திட்டு இருக்க? ராமு அது என்ன கொட்டேஷன் கேளு, நான் போட்டு கொடுக்கேன். என்ன 2 மணி நேரம் ஆகுமா? நான் போட்டு கொடுக்குறேன். நீ போட்டதை விட நான் நல்லாவே போட்டு தரேன். எடுத்துட்டு வா. நீங்க போட்டு தரது எனக்கு தேவையில்லை. நான் போட்டதுதான் எனக்கு வேணும். இவ தொலைச்சதுதான் எனக்கு வேணும். சப்பா பச்சை புள்ள அடம் முடிச்ச மாதிரியே அடம் பிடிக்காரு. கொட்டேஷன் தான் போட்டு தாரேன்னு சொல்லுதார. பிறகு என்ன சார் நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு தாரேன் சார். இவன் எதுக்கு இவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா? இவன் இவங்கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு பிடிக்காது. இவன் அங்க பேசிக்கிட்டு இருக்கா. அதான் போட்டு கொடுக்க சொல்லிட்டானே. என்ன சார் அந்த பொண்ணை பேச விட மாட்டேங்கிறீங்க? அவ பேச மாட்டான். அவங்கிட்ட பேசத பார்த்து மூஞ்சில அடிச்சிருவேன். சப்பா இந்த பொண்ணுதான் பாவம் நடுசுல கிடந்து மாட்டிக்கிட்டு முழிக்குது. எனக்கு தெரியாது. ஏன் கொட்டேஷன் தான் எனக்கு வேணும். என் பொம்மை தான் எனக்கு வேணும்னு பச்சை பிள்ளை அடம் பிடிச்ச மாதிரியே அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. எம்மா பப்பி நீ இங்க தானே நாந்திட்டு இருந்த. இங்கதான் ஏதாவது விழுந்து கிடக்கும் பாருமா. ஏதாவது கல் இடையில போய் மாட்டிருக்கான்னு பாரு. அதான் தேட முடியாது. அதான் போட்டு கொடுக்க சொல்லிட்டேன். இல்ல சார் எனக்கு புரியல. அந்த பொண்ணு வேலை வாங்கினா உங்களுக்கு ஏன் சார் உறுத்துது? இல்ல எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன சார் கஷ்டமா இருக்குது? கஷ்டமா தான் இருக்கும். சும்மா சும்மா வேலை வாங்கிட்டு இருக்க. தொலைஞ்சு போச்சுல முடி. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. வேற கொட்டேஷன் போட்டு தரேன்னு சொல்லிட்டேன்ல. அதத்தான் நானும் சொல்றேன். ஏன் கொட்டேஷன் தான் எனக்கு வேணும். சரி அப்ப நீ ஏன் மறுபடியும் போட்டுக்க போ. என்னது மறுபடியும் நான் போடணுமா? அந்த கொட்டேஷனை போடுறதுக்கு எனக்கு 2 நாள் ஆயிருக்குது. மறுபடி போடுவது சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க சார். சார் அதெல்லாம் தெரியாது. நான் ஏற்கனவே போட்ட என் கொட்டேஷன் பேப்பர் எனக்கு வேணும். தொலைஞ்சு போச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க கொட்டேஷன் பேப்பர் தான் வேணும்னா இந்த ராம் சொன்ன மாதிரி கல்லறையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். தேடி கண்டுபிடிங்க சார். சார் நீங்க லிமிட் தாண்டி போய்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு சார் அனாவசியமா ஏன் விஷயத்தை தலையிடுறீங்க? அவளை எனக்கு தான் வேலைக்கு வச்சிருக்கேன், உங்களுக்கு இல்ல. இல்ல அவ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வேலைக்கு வந்தா. நான் தான் வேண்டாம்னு நினைச்சிட்டேன். இப்ப மறுபடியும் சேர்த்துக்கான முடிவு பண்ணிட்டேன். இப்போ அந்த பொண்ணு என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கா சார். அதை மறந்துடாதீங்க. என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு வந்தா. நான் தானே வேண்டாம்னு சொன்னேன். இப்ப மறுபடியும் வேணுங்கிறேன். என்கிட்ட வேலை பார்க்கட்டும். சப்பா இந்த பயவுள்ள வேற படுத்துற பாடு எனக்கு தாங்க முடியல. 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு நான் படுத பாடு இருக்கு பாரு. பப்பி நீ என்கிட்ட தான் வேலை பார்க்கணும். ஓகே எருமை. சார் அந்த பொண்ணு என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கா. இல்ல சார் பப்பி இனிமே என்கிட்ட தான் வேலை பார்ப்பா. இல்ல இதுக்காகவாது அவனுக்கு விட்டு கொடுக்க கூடாது. பப்பி மத்த ஃபைல் எல்லாம் எடுத்து வை. தொலைஞ்சு போன பேப்பரை நான் தேடி எடுத்துக்கிறேன். போ வேலை பாரு போ. இல்ல பப்பி என்கிட்ட வேலை பார்க்க போறா. அத்தி பாடா படுத்துறாங்களே. பப்பி ஃபைல் எல்லாம் எடுத்து வைன்னு சொன்னேன் சார். உன்னை திட்டல. போய் ஃபைல் எல்லாம் எடுத்து வை போ.
ஐயோ இப்ப நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. பரவாயில்லம்மா, போ போய் ஃபைல் எல்லாம் எடுத்து வையே, நான் தேடி எடுத்துக்கிறதேன். இவங்க படுத்தின பாட்டுல மழையே வந்துட்டு. சார் மழை வந்துட்டு சார். ஐயோ சார் மழை வந்துட்டு சார். சார் என்ன சார்? இல்ல மழை வந்துட்டு கார்ல போய் உட்காரலாமா? உள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டேன் சார். விடுங்க சார், நான் உள்ள போய் நின்னுக்கிடுதேன். இல்ல அது இடிஞ்சு விழுந்துரும். சார் காருக்குள்ள வந்தாச்சு, விடுங்க சார். என்ன மழை பெய்யுது பத்தியா? சும்மா சில்லுன்னு இருக்கு பத்தியா? அப்பா என்ன குளிரா இருக்கு. எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கன்னு பாக்குறேன். ரொம்ப குளிர். அப்படியே இருங்கண்ணே. ஐயோ பயவுல படம் படுத்துது சார். நான் சீட்ல உட்காந்துக்கிட்டேன் சார். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். சில்லுன்னு இருக்குல்ல? பரவாயில்ல இருக்கட்டுமா? ஏன் இருக்க வேண்டியதானே? இல்ல அதுக்கு என்னன்னு சொல்ல வந்தேன். பப்பி என்ன நக்க பொருளாம் காத்துக்கிட்டு இருக்கோ தெரியல. தாவணி செல்ல ஒரு மார்க்கமா இருந்தா இது நல்லாவே இல்லை. என்ன? ஒண்ணு இல்லையே, சும்மா பார்த்தேன். ஆதிரா ஆதிரா எ பொண்டாட்டிதான், எ பொண்டாட்டிதான். என் பொண்டாட்டி பேரு ஆதிரா. அதான் அவளை நினைச்சுக்கிட்டே படிச்சேன். என் பொண்டாட்டி ஆதிரா இல்ல ஆதிரா சூப்பரா இருப்பா. அவ இடுப்பெல்லாம் நான் கிள்ளுவேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டானே. சுண்டுனா ரத்த வரும், அப்படி ஒரு கலர். என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே வருவா. உலகத்தையே மறந்துடுவேன், அப்படி கூப்பிடுவா. பயவுள்ள என்ன எப்படி எல்லாம் வெறுப்பேத்தது. அதுக்கு இப்ப என்ன சார் அதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? வெளியில சில்லுன்னு மழை பெய்தா அப்படி குளிரா இருக்குது. அவன் நினைப்பு வாட்டி வதக்கிது. அப்படிதான் எங்க ஊர்ல வயக்காட்டுல மேல கூடாரம் ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். நானும் அவ்வளவு தனி மேல சந்திக்கிறதே அங்கதான். பெரும்பாலும் 2 பேரும் அங்கதான் கிடப்போம். நாங்க மேலேறி கிடக்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியாது. எங்க ராஜ்யம் தனி ராஜ்யம். மனம் போட போக்குல வாழ்ந்துட்டு இருந்தோம். லீவ் விட்டா போதும் அங்க என் கூடயே தான் இருப்பா. படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன்னு என் கூடயே தான் வந்து இருப்பா. இப்ப எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சில்லுன்னு மழை பெய்யுது, சில்லுன்னு இருக்கு, என் பொண்டாட்டி நெருப்பு வாட்டி வதக்குது, அத சொல்லிக்கிட்டு இருக்கேன். மிச்சத்தையும் சொல்லல பத்தியா, அதையும் நான் சொல்லிடுறேன். அப்படி நாங்க அந்த கூடாரத்துல ஏறி கிடக்கும் போது இப்படிதான் சில்லுன்னு மழை பெய்யும். இந்த பட்டணத்துல மழை பெய்யுதே இப்படி குளிருதுன்னா வயக்காட்டுல மழை பெய்யும் போது எவ்வளவு குளிர் இருக்கும். ஊசு பெத்ராதிரா விழுந்துராத. மழை பெய்யும், இடி இடிக்கும். இடி இடிக்கும் போதெல்லாம் என்னங்க பயமா இருக்கு, என்னங்க பயமா இருக்கு அப்படின்னு உணங்கிக்கிட்டே என்கிட்ட வந்து அப்பிக்கிடுவான். நானும் இடி நின்றவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இடி இடிச்சுட்டே இருக்கணும்னு கடலை வேண்டிக்கிட்டு அள்ளி அணைச்சுக்கிடுவேன். இப்ப எதுக்கு இதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? வெளியில மழை சில்லுன்னு இருக்கு, பொண்டாட்டி ஞாபகம் வாட்டி வதக்குது, அத சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க ஊர் கதை நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்குதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு என் அடி மனசு அப்படி பிராண்டுது. அதான் உங்ககிட்ட என் மனசுக்கு அதெல்லாம் சொல்லி மனசுக்கு ஆதல் தெரிவிட்டு இருக்கேன். சார் வெளியில மழை நின்னுட்டு நான் போட்டோமா? பரவாயில்ல போப்பி, உள்ளே இரு. இன்னும் எங்க கதை ஏகப்பட்டது சொல்ல வேண்டியிருக்குது, அது சொல்லாம இருப்பனா? பைய உள்ள என்ன பாடுபடுத்துதே. ஆதிரா பைய உள்ள என்ன பாடுபடுத்தினாலும் சரி அசந்துராத. நீ பப்பிங்க தான் மனசுல வச்சுக்க. பப்பி என் பொண்டாட்டி பேர் இல்ல ஆதிரா. எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? அப்படி அவ பேரை சொல்லிக்கிட்டே அவளை என் மடியில தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மாக்கு கூட கோவம் வரணும்னு பாத்துக்கோங்களேன். ஆனாலும் கீழே இறக்கியே விட மாட்டேன், மடியிலே வச்சுக்கிட்டு அலையிறேன். ஐயா பாவம், ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மழை நின்னு போச்சு, நான் போட்டா? இல்ல அங்க தூத்திக்கிட்டு தான் இருக்குது, மெதுவா வேலை பார்த்தா போதும். நான் தான் ஆதிரானே ஓடி வந்து என்னை கட்டி அடிச்சு என்னை திரு முத்த விட்டு உன்னை சொல்ல வைக்கல. நான் சின்ன தாயே இல்ல. ஆதிரா ஆதிரா
சார் சின்னத்திர சார் சார் மேடம் வந்திருக்காங்க வருவீங்களா சார் சின்னத்திர சார் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏன் என்னாச்சு என்னை விடுங்க சார், என்னை விடுங்க சார், ஏண்டி ஏன் சும்மா இரு என்னை விடுங்க சார். நான் போகணும். வெளியில ராம சார் கதை தட்டுறாரு. என்னை விடுங்க சார். என்னதுக்கு என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஐயோ, என்னை விடுங்க. ஏண்டி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஆதிரா தான் எனக்கு நல்லா தெரியும் சும்மா இரு இத பாரு ஆதிரா எனக்கு தெரியாதா இரு கதை தட்டிட்டு போட்டோம் விடு நான் உன்னை விட மாட்டேன் ஐயோ விடுங்க. நான் ஆதிரா இல்ல, நான் பப்பி. சரி நீ பப்பியாவே இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல நான் இப்போ உன்னை விட மாட்டேன் என்னை விடுங்க சார், நான் போறேன் சார். சின்னத்திர சார் சார் வெளியில மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் வாங்க போச்சு, மேடம் வேற வந்திருக்காங்க. போங்க நான் வரேன் ராமு தூரம் போங்க நான் வரேன் ஓகே சார் போதுமா அவன் போயிட்டான் வா சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை விடுங்க சார். பாரு கூத்த கலப்பாத நான் இப்போ உன்னை விட மாட்டேன் அவ்வளவுதான் ஐயோ, இன்னைக்கு நான் வசமா மாட்ட போறேன் சார். என்னை விட போறீங்க இல்லையா? இல்லைன்னா கத்திடுவேன் ஏன் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தா சார். நான் கத்திடுவேன், என்னை விடுங்க. கத்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளவு கத்துமா கத்திக்க கூப்பிடு என் யாரும் கூப்பிடுமா கூப்பிடு எனக்கு ஒன்றும் இல்லை விடுங்க சார். வேண்டாம் சொன்னா கேளு ஐயோ, என்னை விடுங்க. நான் பப்பியா ஆதிரா இல்ல. நீங்க உங்க ஒய்ஃப் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி நடந்துட்டு இருக்கீங்க. என்னை விடுங்க. நாளைக்கு உங்க ஆதிரா வந்தா வேதனைப்படுவா. விடுங்க. எனக்கு தெரியும் நீ ஆதிரா யாருன்னு ஏன் நீ வெளியே வெளியே போய்கிட்டு இருக்க நான் உங்க ஆதிரா இல்ல, நான் பப்பி. சாரி, நான் உள்ள வந்திருக்க கூடாது. இடி இடிச்ச நான் பயந்துட்டேன். சாரி. சரி வெளியில போக வேண்டாம் உள்ளே இரு இல்ல, மழை நின்னு போச்சு. நான் போறேன். வேண்டாம் சொன்னா கேளு நான் பப்பி சரி நீ பப்பியாவே இருந்துட்டு போ ஆனா இப்ப உள்ள இரு சார். நான் பப்பி சார். நீங்க உங்க ஆதிரா நினைச்சுக்கிட்டு ஆதிரா நினைச்சுக்கிட்டு சொல்லு ஆதிரா நினைச்சுக்கிட்டு நீங்க ஆதிரா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட தப்பா வேண்டாம் சார். வெளியில போக வேண்டாம் உள்ள இரு சார் வேலை பார்க்கணும். மழை நின்னு போச்சுது. இல்ல இன்னும் மழை நிக்கல நான் பப்பி. சரி நீ பப்பிதான் இங்க இரு திரும்பு முடிஞ்சது. என் வீதி நல்லா இருந்தா நான் தப்பிச்சிருவேன். என் வீதியில இன்னைக்கு இந்த கருவாப்பைக்கிட்ட சிக்கணும்னு இருந்ததுன்னா சிக்கித்தான் ஆவணும். வீதியை யாராலையும் வெல்ல முடியாது. இப்ப என்ன கருவாப்பையில நான் உன்னை திரும்பி பார்க்கணும், நீ சாக்காவணும், என் கண்ணத்துல பலார் நீ அரையணும். அவ்வளவுதானே. இன்னைக்கு என் தலையில இன்னைக்கு இதுதான் எழுதி இருக்கு. நடக்கட்டும். கொட்டுங்கள் மேலத்தை. திரும்புன்னு சொன்னேன் அப்பாடா, இன்னைக்கு என் விதி நல்லா இருக்கும் நினைக்க. பார்க்கலாம். அம்மா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அத்தி இங்க வேற பேசணுமா? அம்மா வேலை விஷயமா போயிருந்தேன். அதான் அத்தி அன்னைக்கு அம்மாவே சாக்கா வராங்களே. என்னாச்சு இவளுக்கு? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு ஏதாச்சு என்னாச்சுன்னு எனக்கும் தெரியல, என்னாச்சுன்னு உங்களுக்கும் புரியல. என்னாச்சுன்னு நான் எப்படி சொல்ல? என்னாச்சுன்னு அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்க? என்னாச்சுன்னு எப்படி சொல்ல? என்னாச்சுன்னு சொல்ல முடியாம தானே என்னாச்சுன்னு சொல்ல தெரியாம நிக்கிறேன். என்னாச்சுன்னு தெரிஞ்சிருந்ததா என்னன்னாச்சுன்னு சொல்லியிருப்பானே. என்னாச்சுதுன்னு எனக்கே என்னாச்சுதுன்னு எனக்கும் தெரியல. என்னாச்சுன்னு உங்ககிட்ட சொல்லதுக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. புரியாதனால என்னாச்சுன்னு உங்ககிட்ட என்னால என்னாச்சுன்னு சொல்ல முடியாது. சாரி, என்னை மன்னிச்சிருங்க. என்னாச்சுங்கிறதுக்காக எனக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னு என்னாச்சுன்னு நான் என்னையே கேட்டுக்கிட்டேன். என்னாச்சுன்னு எனக்கே தெரியல, என்னாச்சுன்னு புரியல. சத்தியமா ராணி போய் உள்ளதான் இப்படி யாராவது கேள்வி கேட்டா மலுப்பதுக்காக அவளால மட்டும்தான் இப்படி எல்லாம் பதில் சொல்ல முடியும். சத்தியமா இது ராணி போய் உள்ளதா. அத்தி கர்வப்பைய சந்தேகப்பட்டு நிக்கானா? இல்ல என்னாச்சு? இல்ல உன்கிட்ட நான் எதுவுமே கேட்கல. எனக்கு குழப்பமா இருக்கு. நான் வரேன். குழப்பம். இந்த குழப்பம் தானே எல்லா குழப்பத்துக்கும் காரணம். இந்த குழப்பத்தினால தானே குழப்பமே வருது.
குழப்பம் குழப்பமே ஒரு மனுஷனுக்கு குழப்பத்தை கொடுக்கும். குழம்பக்கூடாது, குழப்பனாலதான் குழப்பமே வருது. நான் போயிட்டேன். என்னத்தையோ சமாளிக்கிறதுக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் போயிட்டேன். உங்ககிட்ட எந்த கேள்வியுமே நான் கேட்கலாமா? நான் போயிட்டேன். ஐயோ, இவிய என்கிட்ட தப்பிச்ச மாதிரி நான் இந்த கரோப்பாக்கிட்ட தப்பிக்கணுமே. அம்மா, கோர்ட்டுக்கு போகணும், நம்ம போவோமே. அம்மான்னு சொல்றா, ஆனா பேசுறது செய்யறதெல்லாம் பார்த்தா ராணி மாதிரியே இருக்குதே. அம்மா, நான் ஃபைல போற எடுத்து வைக்கணும், எடுத்து வச்சுட்டு வரேன். ஆட்டி படிக்கிறாளோ? ஆ, என்னம்மா? இல்ல, என் பொண்ணு. என்ன நடக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன என்ன தாசே? ஆ, அம்மா, நிஜமாவே இவங்க என் பொண்ணு, என்னோட ஒரே பொண்ணு. பொண்ணா? ஆனா பேசுறது செய்யறதெல்லாம் ராணி மாதிரியே இருக்குது. அப்படி நல்ல நேரம் சட்டை பிடிச்சி இழுக்கணும்னு நினைச்சேன், இழுக்கல. இழுத்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அத்தி ராணி நினைச்சு வேண்டாத வேலை பார்க்க பார்த்தேன். அம்மா, இனி அந்த பொண்ணு பக்கமே போயிடக்கூடாது நினைச்சேன். ராணி இப்ப உள்ளக்கு இப்படி மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட தெரியாதேன்னு. இப்பெல்லாம் போட மாட்டாலே நினைச்சேன். கரெக்டா தான் இருக்கு. நல்ல நேரம் சட்டையை பிடிச்சி இழுக்கல. ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே மாதிரி பேசவும் செய்வாங்களா? பையன் உள்ள பண்ணதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு என்னைக்கு இவன் கிட்ட சிக்க போறானோ தெரியல. சரி வா தாசே, உள்ள ஃபைல் எல்லாம் எடுத்து கோர்ட்டு கிளம்பலாம். ஃபைல் எல்லாம் எடுத்துட்டாமா, கோர்ட்டுக்கு நேரா ஆகுதுல. எடுத்து வைக்க முடியல, வாரேன். மனசுல பட்டது அப்படியே சொல்லிடுவாள்ல. சரி இரு, வாரேன். தாஸ், அந்த ஃபைல் எல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுமா. ஓகே மேடம். கருவாப்பாய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகி போச்சுது. நல்ல நேரம், எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன்பா. மேடம் ஃபைல் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க. உங்களுக்கு எடுத்து வைக்க முடியல சொல்லுங்க, நான் எடுத்து வைக்க. அவருக்கான வேலையை அவரு தான் பார்க்கணும். முடிதோ முடியும், நமக்கான வேலையை நாம தான் பார்க்கணும். நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை நாம தான் பார்க்கணும். எதுக்காக நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்? அப்போ நமக்குன்னு வேலையை அவங்க கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. நமக்கான வேலையை நம்மக்கிட்ட செய்யறதுனால தானே, நம்ம செய்யற வேலையை நினைச்சு தானே அவங்க நம்மக்கிட்ட அந்த வேலையை கொடுத்தாங்க. நமக்கான வேலையை நாம தான் பார்க்கணும். எனக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன். இப்படி பேசுறப்போ தான் எனக்கு சந்தேகமே வருது. இப்படி அவளால மட்டும்தானே பேச முடியும். நான்லாம் எத்தனை நாள் அவகிட்ட மாட்டிக்கிட்டு முழின்னு முழிச்சு தலை தெறிக்க ஓடி இருக்கேன். எனக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்குதே. இது அவளே மாதிரிதான் பேசுது. நான் முகத்தை பார்க்கலான்னு பார்த்தா பயமாவும் இருக்குது. முகத்தை பார்க்கணும் போல இருக்குத. மேடம் வேற உள்ள இல்ல. இதான் சரியான சந்தர்ப்பம். எப்படியாவது முகத்தை பாத்துறணும். என்னமோ கீழே விழுந்துட்டு பாருங்க. கரோப்பையில உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நான் ராணி நினைச்சு என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுதானா, இல்ல செவத்த புள்ள அழகா இருக்குது சூப்பர் பிகர் நினைச்சு என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுதானா? இப்ப செக் பண்ணிட வேண்டியதா. இது என்னது? உங்களுக்குள்ளதா? எது? என் கையில இருக்குதே. அத்தி கரோப்பைய வளைஞ்சுக்கிட்டு நிக்க. சத்தியமா ராணி நினைச்சு பார்க்க நினைக்கிறானா இல்லைன்னா வேற எது நினைப்படிக்கிறான்னு தெரியலையே. டேய், வேற பிள்ளைய பார்க்கறதுக்கு தான் நீ இப்படி வளைஞ்சுக்கிட்டு நிக்கணும் மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. பிரேக்கப். முகத்தை பார்த்தே ஆகணுமே. அம்மா வேற வீட்டுக்குள்ள இல்ல. இல்ல, பார்த்தே ஆகணும். எனக்கு என்னமோ இல்ல, நான் பார்த்தே ஆகணும். அத்தி நெருங்கி வரான. அத்தி நானு விழுந்துருவோம் போலக்க. உன் பேரு? அத்தி என்ன நினைப்ப பேசுறான்னு தெரியலையே. எதுக்கு? இல்ல, எனக்கு ஒருத்தவங்க தெரியும். அவங்களா நினைச்சுதான். இல்ல, ராணி மாதிரி இருந்தது. யார் அந்த ராணி? எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. பார்க்க அப்படியே தான் இருக்குது. அதான் அம்மா தேடிட்டு இருக்காங்க, போங்க. சரி. என் கையில இருக்க ஃபைல வாங்கல. உங்க கையில ஃபைலே இல்லையே. இல்ல, பார்த்து வாங்குங்க. நீங்க பார்க்கல. நான் பார்த்துட்டேன், உங்க கையில ஃபைலே இல்லையே. ஓகே, கீழே விழுந்துட்டு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. பார்த்தே ஆகணும்டா.
அத்தி முகத்தை பார்க்காம கருவாப்பைய போக மாட்டான் போலுக்க. இப்ப என்ன பண்ண? அத்தி, கருவாப்பைய தலைக்கு துடைச்சிட்டா. இல்ல, இது சரிப்பட்டு வராது. நவுண்டு போயிட்டா. ஐயோ, முகத்தை பார்த்த இல்லையே. முகத்தை பார்க்கணுமே. இது உங்களுக்குள்ளதா? என்னது? இந்த இருக்கு பாருங்க. இல்ல, அம்மா தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். இல்ல, இன்னொன்னு இருக்கு பாருங்க. இத உங்களுக்குள்ளதான் நினைக்கிறேன். பாருங்க. நானும் அவுட் ஆயிருவேன் போலுக்க. என்னது? இங்க பார்த்தா தானே சொல்ல முடியும். இங்க பாருங்களேன். தீ நெருங்கிட்டானே. ரத்தம் கூறி ஊறிக்கும் ஊரை கொதித்திடும் நீர் குமிழ் போல சித்தம் துடி துடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஓரிலை போல பனித்துளிதான் என்ன செய்யுமோ மூங்கில் காட்டில் தீ விழும் பொழுது மூங்கில் காடென்று ஆயினல் மாது கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. ஐயோ, கண்டு பிடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். தாஸ், ஐயோ, அம்மா வரேன். ஐயோ அம்மா, பயவுல கண்டுபிடிச்சானா இல்லனா? அனிப்பை உள்ள எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு சாதாரண உட்கார்ந்துருக்கேன். என்னட்டி உளறிக்கிட்டு இருக்க? அது எப்படி இவ்வளோ சம்பவத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத அழகி மாதிரி உட்கார்ந்துருக்க? அத்தி, இவ சொன்னதுக்கு எங்க லெஃப்ட் லைட் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காள்வ. எனக்கு நடந்ததை நான் சொன்ன முன்ன என்ன உண்டில நாக்கிடுவாளுகளே. அத்தி, நான் இப்ப சொல்லக்கூடாது, மெதுவாக சொல்லணும். அவசரப்பட்டு இலகிட்ட உண்மையை சொன்னது தப்பா போச்சு. அடிச்சது கொண்டு காணாதுன்னு பஞ்சாயத்துலயும் கொண்டு நிறுத்திட்டாள்வலே. இப்ப என்ன? நான் உங்ககிட்ட கேட்காம எந்த முடிவு எடுக்க மாட்டேன். ஆனா கருவாப்பை அப்படி நடந்துகிட்டதுக்கு எனக்கு இது வரைக்கும் அர்த்தம் தெரியல. நான் தான் நினைச்சு வந்து நின்னானா இல்ல அப்படி நடந்துகிட்டானா இல்ல பைய உள்ள. இருந்தாலும் உங்க அண்ணன் ரொம்ப மோசம் பத்தியா. அவன் அப்படி ஒன்றை நடந்துகிட்டாம்லாட்டி பலார்னு அறிய வேண்டியதானே. இந்த தேசத்துல நம்மள வீக்னஸ் தானே. சரி சரி விடு, அதை விடு. அது ஏதோ உணர்ச்சிவசப்பட்டிருப்பா. பைய உள்ள நம்மள மாதிரி சிக்கிருப்பான்னு நினைக்கேன். அத்தா பையோட நமக்கு சப்போர்ட் பண்ணுது இல்லைன்னா பண்ணுவாளாங்க. கருவாப்பைய தொட்டானா விழுந்துட்டேன். விழுவாட்டி விழுவ. அவன் நீ நினைச்சு தொட்டானா இல்லைன்னா எவ்வளவு நினைச்சு தொட்டாலாட்டி? அது எப்படி எனக்கு தெரியும்? அவன் தொட்டுன்னு விழுந்துட்டேன். காதல் மண்ணா கட்டி பயவுல. சரி அதை விடு. கருவாப்பை கதை நான் பாத்துக்கிட்டதே. நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. அது எவ்வளவு கூலா கேக்குற பாரு. எட்டி எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுதா தெரியலையா? உனக்கு நெஞ்சில பயம் இருக்கா இல்லையாட்டி? நான் நம்ம முடிவெடுத்த மாதிரியே பேசுதிய. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டோம்ல. படிப்பு செலவெல்லாம் ஏத்துக்கிடுதாரா? படிப்பு செலவு இல்ல, அவ காலேஜ்லயே நம்மள சேர்த்துக்கிடுதா அவன். வேண்டாம், விளையாட்டு விரிதமா போயிரும். இப்ப என்னமா நான் ஒத்த கால நிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? உங்க விருப்பம் இல்லாம நான் ஏதாவது பண்ணுவேனா? வேண்டாண்டி, இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். காலேஜ்ல இடம் கிடைக்கிறது உண்மைதான். அதுக்காக ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா வாட்டி நடிக்க போக முடியும்? எப்படி கூட்டிட்டு போய் கேள்வி கட்டிருக்காரு பாரு. யார் கூட்டாலும் பங்களாக்கு போயிருவாட்டி. நீ என்ன நினைச்சுக்கிட்ட? அவ கரெக்டா தான் கேக்கா. எவன் கூட்டாலும் பங்களாக்கு போயிருவாட்டி. அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் போனே. எருமை, அவர் யாருட்டி? யாருக்கு தெரியும்? அவர் ஏதோ பிசினஸ் மேனா, காலேஜ் எல்லாம் வச்சு நடத்துறாராம். ஒரே ஒரு நாள் அவருக்கு காதலியா அவரை கெட்டிக்க போற பொண்ணா நடிக்க கூப்பிட்டாரு. அப்படி நடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்க காலேஜ்லயே படிச்சுக்கலாம்னு சொன்னாரு. நான் மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா காலேஜ் சீட்டு தாரேன்னு சொன்னாரா, அதான் கொஞ்சம் ஜவ் வாங்கிட்டு. எருமை, சும்மா சும்மா திட்டிட்டே இருக்காதண்ணா. நான் என்ன ஓகே சொல்லிட்டு வந்த மாதிரியே பேசிட்டு இருக்க. அதெல்லாம் சிட்ட முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன முடிவு எடுக்காங்களோ அதுதான் நான் கேப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் பார்க்க எப்படி இருந்தாரு? அழகா தான் இருந்தாரு.
முறைக்கல. நீ நடிக்க போறியா? அது இல்ல, என் மைனிக்காரங்க மறந்துடாத. நான் என்னமோ நடிக்க போற மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்க. கொன்னா போட்டுறேன் பாத்துக்க. எதுக்காக ஒண்ணு சூஸ் பண்ணாரா? நான் தான் அவருக்கு எல்லா இடத்துலயும் பொருத்தமா இருக்கேன்னு எட்டி மிதிச்சிருவேன் பாத்துக்க. நான் சொல்லல, அவர் தான் அப்படி சொன்னாரு. என்ன பார்த்த உடனே அவருக்கு பொருத்தமான 10 பொருத்தமும் எனக்கு தான் பக்காவா பொருந்துச்சான். பெருமை இல்ல, நான் ரொம்ப கலரா வெள்ளையா இருக்கேனா, அவ அம்மைக்கு செவத்த பொண்ணு தான் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா. அதனாலதான் அவ அப்படி சொன்னாவ. அதுக்கான அவளுக்கு என்ன மாதிரி துரு துருன்னு பேசுற பிள்ளைதான் ரொம்ப பிடிக்குமா. உன் வாய் சாமத்திட்ட பூரா அங்க கொண்டு காட்டியிருக்க. ஆனா அவளை பார்த்தாலும் பாவமா தான் இருந்தது. எதுக்கு? அதான் சொல்லணே, இவங்க அப்பா சின்ன வயசுல போயிட்டாங்களாம். அவங்க அம்மா தான் எப்படியாவது வளர்த்துட்டு இருந்தாங்களாம். இதை கேள்விப்பட்ட அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் நல்ல அக்கா வசதியா இருக்கான்னு ஆட்டை போடுறதுக்கு ஒட்டு மொத்தமா குடும்பத்தெல்லாம் அங்க கூட்டிட்டு வந்துட்டானுங்களாம். வந்தது காணாதுன்னு இங்க ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அவங்க கையில எடுத்துக்கிட்டு இவங்களே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். போதா கதைக்கு இவருக்கு அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. இவர் தலையில எப்படியாவது கட்டி வைக்கிறதுக்காக அவங்க அம்மாவை மைண்ட் வைஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். அவங்க அம்மாவும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்களாம். நானும் அவளை பார்த்தேன், எந்த விதத்திலயும் அவருக்கு பொருத்தமாவே இல்ல. 2 லட்சத்தா 3 லட்சத்தான்னு இப்பவே இப்படி பஞ்சரிக்கா பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம். அதனால நீ இறக்கப்பட்டுட்ட. அப்படி இல்ல, அவரை பார்த்தாலும் பாவமா இருந்துச்சு. நாம தான் எத்தனை பேருக்கோ உதவி பண்ணிருக்கோமே, உதவின்னு கேட்டுட்டாரு. இன்னொன்னு வேற ஏதாவது உதவினா கூட நான் யோசிச்சிருப்பேன். அவர் வாழ்க்கை பத்தியா அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை காப்பாத்தி விட்ட மாதிரி இருக்குமே நினைச்சேன். இப்ப நான் மட்டும் தானே பண்ணல, நம்ம எல்லாம் சேர்ந்து தானே பண்றோம். பிரச்சனைன்னு வந்து 5 பேர் சமாளிச்சிட மாட்டோமா? லாஸ்ட் பாரு, அவங்க அம்மா கட்டாயப்படுத்துறாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா அவர் வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும்? காலத்துக்கும் அந்த நரகத்துக்குள்ளதான் இருக்கணும், அந்த இருட்டுக்குள்ளதான் வாழ்ந்தாகணும். வேற வழியே இருக்காது. அப்படியே அந்த நரகத்தை விட்டு வெளியில வர நினைச்சாலும் அதுக்கப்புறம் அமைய போற வாழ்க்கை என்ன நல்லாவா இருக்க போதே? தெரிஞ்சே ஒரு மனுஷன் நரகத்துக்குள்ள போறான்னு தெரிஞ்சும் அமைதெல்லாம் கையை கட்டி வடிக்க பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நாம எவ்வளவோ அவமானத்தையும் கஷ்டத்தையும் பார்த்துட்டோம். இதே 5 பேர் சேர்ந்து சமாளிச்சிட மாட்டாமான்னு நினைச்சேன். நீ சொல்றதுல ஒரு மாதிரி தான் இருக்குது. அதுக்காக நாம ஏன்ட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணும்? அவர் நமக்கு தானே உதவி கேட்டிருக்காரு, என்கிட்ட தானே உதவி கேட்டாரு. அதான் யோசித்துக்கிட்டே இருக்க. அவர் உண்மையாவே தான் சொன்னாரு. அவர் பேச்சுல உண்மைதான் இருந்தது. அவரு ஒரே ஒரு வாட்டி வந்து உதவி பண்ணு, அதுக்கப்புறம் நான் எப்படி வேணாலும் சமாளிச்சுக்குவேன். வெளிநாட்டு கூட்டு போயிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், அப்படி இப்படின்னு சமாளிச்சு எங்க அம்மா காலம் வரைக்கும் நான் எப்படியாவது ஒப்பேத்திடுவேன். எப்படியாவது இந்த நரகத்துல இருந்து என்னை காப்பாத்து. அவளை பார்த்தா கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கெஞ்சுறாரு. என்ன பண்ணணும்னு தெரியல. இனி உங்க முடிவெடுங்க, நான் சொல்லத சொல்லிட்டேன். ஏட்டி, வேற எதுவும் பிரச்சனை வந்துடாத தயவுசு சொல்றேன். இப்போதைக்கு இந்த பிரச்சனை வேண்டாம். நமக்கு ஏற்கனவே தலைக்கு மேல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எனக்கு தூக்கம் வந்துட்டு நான் தூங்க போறேன். ராக்கி, அத்தை கரோப இங்கேயே வந்துட்டாமட்டே. அத்தை இன்னும் போவலையா? எது இன்னைக்கு இங்கேயே வந்துட்டாரு கட்டி. இப்போ என்ன பண்ண? அத்தை இது வருதா வரலையான்னு தெரியலையே. நம்ம தான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட. இவங்க வருமா வரலையான்னு தெரியலையே. யாதிரா, நீ ஏதாவது எங்ககிட்ட மறைக்கிறியா? இல்லையே. ஏன் அப்படி கேக்குற? ஓ திருட்டு மொழிதா. உண்மை சொல்லிட்டு எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்லையே, ஒரு பிரச்சனையும் இல்லையே. எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆதிரப்ப உள்ள மொழி வந்தனத்துல இருந்து சரியே இல்ல. ராணிய பார்த்தல நடந்ததா ஒண்ணு விடாம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ இப்படி சொல்லிட்டேன்னா நல்லது, எதுவும் பிரச்சனை மாட்டிக்கிறாத. அவ சொல்றனால தான் பிரச்சனைல இருந்து தப்பிக்கிறா, பாத்துக்க. அதுல எதுவும் பிரச்சனையாட்டி? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனை இல்ல, நான் நல்லதா இருக்கேன். ராக்கி, சாப்பாடு கொடுக்கணும். ஐயப்பன் என்னங்க கராப்பையிட்டன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இன்னைக்கு இங்க வந்து கதை விடுவேன், பாப்போமே. தாஸ் தாஸ் சின்ன தர எல்லாத்தையும் சொல்லிடுவானே. இப்ப இவன் வாய் திறந்து சொன்னா, என்ன பார்த்தத சொன்னா இவளுக்கு என்ன ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடுவாளுகளே. என்ன சின்னத்தர ரொம்ப சந்தோஷமா அந்த மாதிரி இருக்குது. என்னடி? என்ன தெரியலையே. சந்தோஷமான விஷயம்தான், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன, இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு. இந்த வீட்டை விட்டு நம்ம என்னைக்கு எங்கேயுமே போக வேண்டாம். முடிஞ்சது. எப்படி சுத்திக்கிட்டு இருக்கான் பாரு. நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ராக்கி வரட்டும், சேர்ந்தே சொல்றேன். என் கதையை சொல்ல போறான்னு நினைக்க. என்ன அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்கிட்ட சந்தோஷமான செய்தி இருக்குது. அத சொல்லுனேன், இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு. கடவுளை பார்த்ததே.
ஐயோ, ஏதோ சொல்ல போற. எனக்கு என்ன தெரியும்? உண்மை சொல்லுடி. என்ன என்ன உண்மை சொல்லணும்? எனக்கு என்ன உண்மை தெரிய போகுது? நீ என்ன இப்படிலாம் கேக்குற? அதான் ராக்கி வந்தாச்சு. சரிடி, அவங்க வெளியில போயிட்டு அசதியா வந்திருப்பாங்க, சாப்பாடு கொடுக்கணும். ஐயப்பன் என்ன வர சொல்லுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சத்தியமா ராக்கி, நான் ஆதிராவை பார்த்தேன். ஆனா பப்பின்னு பேரை மாத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அவ பப்பின்னு சொல்ற வரைக்கும் நான் எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் அமைதியில இருக்கேன். அவ எதுக்காக பப்பின்னு சுத்திட்டு இருக்கா எதுவுமே எனக்கு புரியல. அவங்க எதுக்கு இந்த ஊரை விட்டு ஓடி வந்தாங்க? ஏதோ ஒண்ணு இருக்குது, நம்மளை பார்த்து ஏன் பயப்படணும்? நான் ராணிய பார்த்தேன், அது ராணிதான். அவ சைஸ் எனக்கு தெரியாதே. சீரியஸா தான், அது எப்படி தெரியாம இருக்கும்? என்கிட்டே ஏமாத்துறா. ஆனா அந்த அகில் அம்மா எதுக்கு அவளை தாம் போகணும்னு சொல்லணும்? அது எதுக்கு அப்படி சொன்னாங்க? பயமாவும் இருந்தது. ஆனா மனசுல தைரியத்தை வளர வச்சுட்டு தான் அப்படி பண்ணுனேன். பரவாயில்ல, உங்களுக்கு அது அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்க. ஆனா அவங்க உண்மையை சொல்ற வரைக்கும் நான் தமிழை கண்டுபிடிக்க முடியாத. அவதான் ஆதிரான்னு ஒத்துக்கவே மாட்டுக்கால. நான் அவ ஆதிரான்னு சொல்லுவா. தமிழ்லாம் எங்கன்னு கேட்கலான்னு பார்த்தேன், எங்க தங்கிருக்கீங்கன்னு. அவ அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாளே. பப்பி 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 பெங்களூர் காரின்னு சொல்லிட்டு இருக்கா. ட்ரெஸ் மாத்தி இருக்கா, ஆளு மாறி இருக்கா, எல்லாமே மாறி இருக்குது. ஒருவேளை வெளியூர்புடாவே இந்த போறா பாத்துக்கிடுங்க. ஆஹா, அவதான், எனக்கு தெரியாதா? அவ ஆதிரான்னு ஒத்துக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சரி, நான் அவளை பார்த்துட்டு அது வரைக்கும் எனக்கு போதும். சீக்கிரம் அவளை இருந்து கூட்டிட்டு போகணும். அவ எப்போ ஆதிரான்னு ஒத்துக்குவான்னு எனக்கு தெரியல. சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. இன்னைக்கு ரொம்ப அலைச்சல். வேலை விஷயமா வெளியில போயிருந்தேன். நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். சரி. அப்படின்னா அன்னைக்கு பாத்ரூம்ல வச்சு அது கனவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா ஆதிரா இங்கதான் இருக்கணும். கண்டிப்பா இங்கதான் இருக்கா. அது கனவுலாம் இல்ல. இரு, வீடு முழுக்க தேடிட்டு வருவோம். அவங்களாவது கண்ணாலேயாவது பார்த்துட்டாங்க. எனக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கலையே. பேர சொன்னாலும் அவங்களாவது பார்க்கவாது செஞ்சுட்டாங்க. எனக்கு அதை கொடுப்பது இல்லையே. தமிழ் எங்கடி இருக்கு, எங்கடி இருக்க பார்க்கணும் போல இருக்குது. அவங்கெல்லாம் அவங்க துணைய பார்த்துட்டான்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்குது. அதே நேரத்துல நாம நம்ம தமிழ பார்த்தலேன்னு மனசு ஏங்குது. எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. எங்கடி இருக்கா வாடி, பார்க்கணும் போல இருக்குது. வாடி வாத்தமிழ், எங்கடி இருக்க வாடி வாடி, எனக்கு உன பார்க்கணும் போல இருக்குது. தண்டனை கொடுத்துறாதடி. ராக்கி ராக்கி, இல்ல டயர்டா இருந்தது, அதான். இது விஷயமா? இல்ல, தூங்கிட்டீங்களா? ஆமா, தூங்கிட்டேன். சரி சரி. தமிழ் எங்கடி இருக்க, எங்கடி இருக்க? ஏன் எனக்கு இப்படித்தான் தண்டனை கொடுத்துட்டு இருக்க? ஒரு பார்க்கணும் போல இருக்குது. ஐயோ, இப்படி ஆடிட்டு இருக்காங்களே. ஐயோ, எங்கடி இருக்க, எங்கடி இருக்க? நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. என்னவளே அடி என்னவளே, எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் குலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன்.